ஐரோப்பிய நாடுகளோட சபை அவசரமா கூட்டப்படுது. பிரான்ஸோட அதிபர் இமானுவேல் மேக்ரோன் ஒரு பக்கம் ரொம்பவே முக்கியமான பல விஷயங்களை பேசுறதுக்கு தயாராகிட்டு இருக்கப்போ, இந்த பக்கம் ஜெலன்ஸ்கியோட முகத்தை பார்த்தனா ஒரு பெரிய பதற்றம். ஐரோப்பிய யூனியன் கூட்டத்தில் எதுக்கு ஜெலன்ஸ்கி வந்தார்? எல்லாருமே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அந்த ஒட்டுமொத்த சபை முழுக்கவும் ஒரு பதற்றத்தோடையும் ஒரு முக்கியமான விஷயத்த பேச போறதுக்கான அந்த டென்ஷனும் ரொம்பவே அதிகமாக தெரியுது. அப்படி இவங்க என்ன விஷயத்த பேச போறாங்கன்னா, உக்ரைன் சரண்டர் ஆகணுமா இல்ல உக்ரைன் ரஷ்யாவை எடுத்து போராடணுமா? ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டர் விக்டர் ஆர்பன் சொன்ன மாதிரி உக்ரைனை சரண்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய நபர்கள் எழுந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு பதட்டமான சூழல் எல்லாருக்கும் ஒரு கற்பனை மாதிரி தெரியும். ஆனா இது எல்லாமே நிஜத்துல நடக்கும் நவம்பர் 7ஆம் தேதிக்கு அப்புறமா. என்னடான்னு கேட்குறீங்களா? நவம்பர் 5ஓட பிரசிடென்ஷியல் எலெக்ஷன், ஒருவேளை அமெரிக்க பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ஸில் பைடனை தோற்கடிச்சிட்டு ட்ரம்ப் திரும்ப பிரசிடெண்ட்டாக வந்துட்டார்னா இது எல்லாமே நடக்கும். ஐரோப்பிய யூனியனில் இந்த மாதிரி ஒரு முக்கியமான கூட்டமானது கூட்டப்படும், உக்ரைனுக்கு எதிராக உக்ரைனை சரண்டர் பண்ண சொல்லி. அப்படி ட்ரம்ப் அவர்கள் 2வது டைம் பிரசிடென்ட் ஆகிட்டா அது உக்ரைனுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொண்டு வரும், ஐரோப்பிய யூனியனுக்குள்ளேயே விரிசல்களை கொண்டு வரும், நாட்டோ கலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குன்னு சொல்கிறாங்களே, அது எல்லாம் உண்மையா? இது எல்லாத்தையுமே இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் லாக்கி, தமிழ் பொக்கிஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ். அவசரமாக கூட்டப்பட்ட இந்த ஐரோப்பிய சபையில் இந்த விஷயங்களானது முக்கியமாக பேசப்படும். அதுலேயும் குறிப்பாக இந்த நாட்டோ கலைக்கப்படுமா, ஐரோப்பிய யூனியனோட எதிர்காலம் என்ன, உக்ரைனை எந்த விதத்தில் சரண்டர் பண்ண போகிறாங்க, இது 3 விஷயங்கள் தான் இந்த ஒரு கூட்டத்தில் பேசப்படும். ஒரு சினாரியோ எல்லாம் யோசிச்சுக்கோங்க. இப்போ ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்சிட்டாருன்றதை மட்டும் உங்களோட மனசில் ஆழமாக பதிவு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நடக்க போகிற தொடர் விளைவுகள் தான் இது எல்லாமே சொல்லலாம். முதல் விஷயம், ட்ரம்ப் அவர்கள் பிரசிடெண்ட்டாக வந்துட்டாங்கன்னா, திரும்ப இன்னொரு டைம் பிரசிடெண்ட்டாக வந்துட்டார்னா அது யாருக்கு ரொம்ப கெட்ட செய்தியோ இல்லையோ, முதல்ல அடி வாங்க போகிறதே இந்த உக்ரைன் தான். அது மட்டும் இல்லாமல் நாட்டோவுக்கும் இது ஒரு நல்ல செய்தி கிடையாது. திரும்ப ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டா இந்த முக்கியமான பல விஷயங்கள் பாதிக்கப்படும். அதில் முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாட்டோ தான். நாட்டோவை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப்ன்றவர் நாட்டோன்ற அமைப்பு எதுக்கு இருக்குது, எதுக்காக இப்படி ஒரு அமைப்புக்கு பல பில்லியன் டாலர் மதிப்பீடில் உதவிகளை அமெரிக்கா செஞ்சுருக்குன்னு சொல்லிட்டு டைரெக்டாகவே பல கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ஆர்டிகல் 5 பற்றியும் இவருக்கு பெருசாக எந்த ஒரு அபிப்பிராயமும் கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம், நாட்டோட ஆர்டிகல் 5னா ஒரு நாட்டு மேலே கை வச்சா நாட்டோ மெம்பர் கண்ட்ரி மேலே அந்த நாடு கை வச்ச நாட்டுக்கு எதிராக எல்லா நாடுகளும் கிளம்பி போருக்கு போகணும். ஆனால் அது மட்டும் கிடையாது. இந்த ஆர்டிகல் 5 பொறுத்த வரைக்கும் எல்லா நாடுகளும் கூட இருக்கணும். அது ஒரு மிலிட்டரி உதவியாக மட்டும் இல்லாமல் வேற எந்த வகையில் வேணால் உதவிகள் இருக்கலான்றதும் இந்த ஆர்டிகல் 5க்கு அடங்கும். அப்படி இருக்கப்போ ட்ரம்ப் அவர்கள் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாருன்னா, நாட்டோவோட கண்ட்ரி மேலே ஒருவேளை அவங்க யாராச்சும் சரியாக ஃபண்டிங்கை கொடுக்கலாம்னா அந்த நாட்டு மேலே இன்னொரு நாடு வந்து கை வச்சிருச்சுன்னா அதை ட்ரம்ப் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா, இல்லை அமெரிக்கா பார்த்துட்டு சும்மா இருக்குமான்னு கேட்டதுக்கு, ஆமாம் சும்மா தான் இருப்போம், சரியான காசை கொடுக்க முடியலனா உங்களுக்கு எதுக்கு செக்யூரிட்டி கேரண்டியை நாங்கள் கொடுக்கணும்? நீ வந்து 100 ரூபாய் கொடுக்குற, இன்னொருத்தவன் 500 ரூபாய் கொடுக்குறான், 100 ரூபாய் கொடுக்குற உனக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேனா, 500 ரூபாய் கொடுக்குற அவனுக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேனான்ற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு ஆர்டிகல் 5ன்றது அந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகாது, நாங்கள் வேடிக்கை தான் பார்ப்போம், அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு காசு ஒழுங்காக கொடுக்காத நாட்டு மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு இன்னொரு நாட்டுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம்னு சொல்லிட்டு டைரக்டாகவே இந்த நாட்டோவுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாரு. ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் நாட்டோன்றது அமெரிக்காவுக்கு ஒரு தேவையில்லாத ஆணியா தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. NATO was busted until I came along. I said everybody's going to pay. They said, well, if we don't pay, are you still going to protect us? I said absolutely not. They couldn't believe the answer. They asked me that question. One of the presidents of a big country stood up and said, well, sir, if we don't pay and we're attacked by Russia, will you protect us? I said, you didn't pay? You're delinquent? He said, yes, let's say that happened. No, I would not protect you. In fact, I would encourage them to do whatever the hell they want. You got to pay. You got to pay your bills. ஃபர்ஸ்ட் பால்லே விக்கெட் எடுத்த மாதிரி முதல் விஷயமே அவுட் ஆயிடுச்சா? ரெண்டாவது விஷயம் ஐரோப்பிய நாடுகள் தான். போன தடவை ஆட்சியில் இருந்தப்பவே ட்ரம்ப் அவர்கள் ஐரோப்பிய கண்டத்தையே ஒரு கலக்கிட்டாருன்னு சொல்லலாம். அதுலேயும் இந்த ட்ரம்ப்போட அந்த ஒரு ஆட்சி காலத்தை இவங்க எல்லாம் தாக்கு பிடிச்சதே ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடியது இந்த அணு ஆயுதங்கள் சம்மந்தப்பட்டது தான். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், நாட்டோ அல்லாத நாடுகளில் ஐரோப்பிய கண்டத்தில் பல நாடுகளில் நாட்டோ அவங்களோட ஆயுதங்களை வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுக்கான ஃபண்டிங்ன்றது அமெரிக்கா கிட்ட இருந்து தான் போயிட்டு இருக்கு. இதில் பிரிட்டன், பிரான்ஸ்னு சொல்லிட்டு 2 அணு ஆயுத நாடுகள் இருந்தாலும்
பிரான்ஸ் இன்னமும் அவங்களோட அணு ஆயுதங்களை நாட்டோவுக்கு கொடுக்கல. அவங்களோட செல்ஃப் டிட்டரன்ஸ்க்காக மட்டும்தான் அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பிரிட்டன் அப்படி பண்ணல. நாட்டோவுக்கு அணு ஆயுதங்களை கொடுத்துட்டாங்க. அந்த ஆயுதங்களும் அங்கங்கே ஸ்டேஷன் பண்ணப்பட்டிருக்கு. இதில் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த அணு ஆயுத கொள்கையை பொறுத்த வரைக்கும் இந்த அணு ஆயுதங்கள்ன்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. மற்ற ஆயுதங்களை வச்சு மேனேஜ் பண்ற மாதிரியோ இல்ல மற்ற ஆயுதங்களை மெயின்டைன் பண்ற மாதிரியோ இந்த அணு ஆயுதங்களை எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லிட்டு யாராலையும் ஆப்ரேட் பண்ணிட முடியாது. அதை சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாது. அது எல்லாத்தையுமே ஹைலி ப்ரொஃபஷனல்ஸால தான் பண்ண முடியும். ரொம்பவே அதிக டெக்னாலஜி தேவை. இது எல்லாத்துக்கும் காசு தேவை. இந்த காசானது பிரிட்டன் கிட்ட இருந்தும் போல, பிரான்ஸ் கிட்ட இருந்தும் போல, நாட்டோவில் இருந்து ஒரு குறிப்பிட்ட ஷேர் போனாலும், ரொம்பவே கம்மியான ஒரு ஷேர் போனாலும் அமெரிக்கா கிட்ட இருந்து தான் கிட்டத்தட்ட 73% அதிகமான ஷேர் ஆனது இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் மெயின்டெனன்ஸ்க்கு மட்டுமே. இந்த ஒரு 5 நாடுகளை நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு சொன்னல, ஒவ்வொரு பேஸ்லையும் 20 வெப்பன்ஸ் சொல்லிட்டு, அந்த எல்லா நாடுகளுக்கும் இந்த ஷேர் ஆனது, அதை மெயின்டைன் பண்ற ஷேர் ஆனது இந்த அளவுக்கு அதிகமாக அமெரிக்கா கிட்ட இருந்தா போகுது. இதுவே பல மில்லியன்ல இருந்து சில பில்லியன் டாலர்ஸ் வரைக்கும் ஆகும் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் எடுத்து பார்த்தோம்னா. இந்த அளவுக்கு காசை நாங்க ஏன் யூரோப்பாவுக்கு கொடுக்கணும், அவங்களோட செக்யூரிட்டிக்காக நாங்க ஏன் கொடுக்கணுன்றதுல ட்ரம்ப் அவர்கள் ரொம்பவே தீவிரமா இருக்காது. ரெண்டாவது விஷயமும் அவுட்டு. மூணாவது விஷயம் தான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், ரஷ்யா உக்ரைன் போர். ஏற்கனவே ட்ரம்ப் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு, நான் திரும்ப ஆட்சிக்கு வந்தேன்னா இந்த போரை என்னால் நிறுத்த முடியும். போரை நிறுத்த முடியும்னா உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணி உக்ரைனை ரஷ்யாவுக்கு எதிராக ஜெயிக்க வைக்கிறது இல்லை, உக்ரைன் மேலே ஒரு ப்ரெஷரை போட்டு அவங்கள ரஷ்யாவுக்கு எதிராக சரண்டர் பண்ண வச்சு, இப்போ ரஷ்யா எந்தெந்த டெரிட்டரியெல்லாம் ஆக்குபை பண்ணி வச்சிருக்காங்களோ அதை அவங்களுக்கே கொடுத்துட்டு ஒரு பீஸ் டீலை கொண்டு வரதான். உண்மையிலே இந்த மனுஷனுக்கு அந்த அளவுக்கு ஆளுமை இருக்குது. இவர் நினச்சார்னா கண்டிப்பாக உக்ரைனை சரண்டர் பண்ண வச்சிருவார். இப்போ இருக்க பிரசிடென்ட் மாதிரியோ இல்லை இப்போ இருக்க பொலிட்டிஷியன்ஸ் மாதிரியோ ட்ரம்ப் அவர்கள் மற்ற விஷயங்களை பற்றி யோசிக்க மாட்டாங்க. அவரோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு, அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை தான் பண்ணணும்னு நினைப்பாரு. அமெரிக்கா ஃபர்ஸ்ட்ன்ற ஒரு பாலிசியை ட்ரம்ப் வச்சிருக்காருன்னு சொல்லலாம். அப்போ பைடனுக்கு அந்த மாதிரி ஒரு பாலிசி கிடையாதுன்னா, இப்போ அப்படி ஒரு பாலிசி இருந்திருந்தா இந்த அளவுக்கு உதவிகளானது, இத்தனை பில்லியன் உதவிகளானது 70% அமெரிக்கர்கள் வேணான்னு சொல்றப்போ உக்ரைனுக்கு போகாது. அங்க இருக்க பொதுமக்கள் 70%க்கும் அதிகமானவங்க சொல்லிட்டாங்க உக்ரைனுக்கு கொடுத்த உதவிகள் போதும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கொடுத்துருக்காங்கன்றப்போ அமெரிக்கா ஃபர்ஸ்ட்ன்ற பாலிசியில இவங்க கொஞ்சம் பின்னாடி இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா ட்ரம்ப் அந்த மாதிரி பண்ண மாட்டாரு, சொன்னதை செய்வாரு. உக்ரைனோட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் தான் உக்ரைனுக்கு பிரச்சனையே இருக்கு. அதனாலேயே நிறைய பேர் உக்ரைன் ஆதரவாளர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் அடுத்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ஸில் ஜெயிக்கவே கூடாது, அவர் ஜெயிச்சிட்டார்னா ரஷ்யா கிட்ட எங்களை சரண்டர் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு இப்போவே பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி, இதை தான் பண்ணுவாரா, டைரெக்டாக சரண்டர் பண்ண சொல்லுவாரா இல்லை இன்டைரக்டாக ஏதாச்சும் ப்ரெஷர் கொடுப்பாரான்னு கேட்டிங்கன்னா, ஆயுத உதவிகள் முதல்ல நிறுத்தப்படும். என்னோட நாட்டுக்கு வர என்னோட மக்களோட வரி பணத்தை எடுத்து மூணாவது ஒரு நாட்டுக்கு நாங்கள் ஏன் கொடுக்கணும்? ஆல்ரெடி நாட்டோன்ற ஒரு அமைப்பை உருவாக்குனதே அமெரிக்கா தான். அப்படிப்பட்ட நாடுகளே காசு கொடுக்கலாம் உனக்கு நான் செக்யூரிட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்ன மனுஷன், ஏதோ ஒரு நாடு பல ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி ரஷ்யா கூட பார்டர் ஷேர் பண்ணுற ஒரு நாட்டுக்கு இவங்களோட காசு பல ஆயிரம் கோடி கணக்கில் போகிறதுக்கு ஒத்துப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. உக்ரைன் மேலே ஒரு பெரிய ப்ரெஷரை போட்டு எப்படியாச்சும் அந்த போரை நிறுத்துறது தான் பார்ப்பாங்க. கண்டிப்பாக நிறுத்துவார். இது ரஷ்யாவுக்கு பெரிய ஒரு விஷயம். ஏற்கனவே ட்ரம்ப்புக்கு ஒரு பேர் இருக்குது, இன்டைரக்டாக ரஷ்யா ஆதரவாளராக இவர் செயல்படுறாரு சொல்லிட்டு. இந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ஸ் நடக்க போகிற டைமில் இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கிறது காத்துட்ருக்கு. போன எலெக்ஷன் ட்ரம்ப் ஜெயிச்சப்பவே ரஷ்யாவோட இன்வால்மெண்ட் அதில் இருந்துச்சுன்னாங்க. இப்போ மட்டும் இவர் திரும்ப ஜெயிச்சிட்டார்னா திரும்ப அதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டானது ரஷ்யா மேலே வைக்கப்படும். கண்டிப்பாக வைப்பாங்க. அடுத்த சம்பவமும் ஐரோப்பாவுக்கு தான். ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் பல டெக்னாலஜி அசிஸ்டன்ஸ் அண்ட் உதவிகள்ன்றது அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பாவுக்கு வந்துட்டு இருக்கு. லோ காஸ்ட்டில், அமெரிக்கா கம்மியான காஸ்ட்டில் இந்த ஐரோப்பிய நாடுகளில் நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணுன்றதுக்காக ஃபியூவல் முதல் கொண்டு ரஷ்யா கிட்டேருந்து ஃபியூவல் வாங்குறது குறைஞ்சிருந்தாலும் இன்னமும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் 100% வாங்கிட்டு இருந்த இடத்துல இப்போ ஒரு 40-50% வாங்குறாங்கன்னா அந்த மிச்சம் 50%ன்றது அமெரிக்கா கிட்ட தான் வந்துட்டு இருக்கு. ஓரளவுக்கு மாடரேட் ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே இந்த மனுஷன் நிறுத்திடுவார். ஐரோப்பாவை திரும்ப ரஷ்யாவை டிபெண்ட் பண்ணி இருக்க மாதிரியே கண்டிப்பாக கொண்டு போவார். இந்த அளவுக்கு பிரச்சனைகள் ட்ரம்ப் அவர்கள் திரும்ப எலெக்ட் செய்யப்பட்டா அதில் வரத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போதைக்கு மற்ற எல்லாருமே, இந்த ட்ரம்ப்புக்கு எதிராக இருக்கவங்க எல்லாருமே நினச்சி நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரே விஷயம், எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எப்படி வேணால் மாறலான்ற ஒரு இதுதான். இப்போதைக்கு நிறைய கருத்து கணிப்புகள் ட்ரம்ப் அவர்கள் முன்னிலையில் இருந்தாலும் அவர் மேலே ஒரு சில குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதை வச்சு இந்த எதிர்க்கட்சிகள் பிரச்சாரம் அதிகமாக பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவர் தோக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டார்னா இப்போ நான் சொன்னது எல்லாமே நடக்கும். இந்த ஐரோப்பிய சபைன்றது அவசரமாக கூட்டப்படும். இந்த அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமலே உக்ரைனானது ஒரு பீஸ் டீலுக்கு பிடிச்சி தள்ளப்படும். ரஷ்யா ஜெயிக்கும், ட்ரம்ப் அவர்களும் ஜெயிப்பார். இந்த வீடியோட எனக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ட்ரம்ப் வந்தால் ரஷ்யா உக்ரைன் போர் நிற்குமா, இல்லை ட்ரம்ப்பும் ரஷ்யாவுக்கு எதிராக தான் செயல்படுவார் நீங்கள் நினச்சிங்கன்னா அது தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்கே.